நம்பர் 4. Okay, sir. சொல்றேன். சார். Secant square x ம். tan y into dx ம். plus secant square y ம். tan x into dy is equals to 0. ஓகே. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணணும் dy by dx ஃபார்மேட்டிக் மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ண பார்க்கலாம். இல்லைன்னா செப்பரபிள் பண்ண முடிஞ்சா டேரக்டாக செப்பரபிள் பண்ணலாம். Okay, sir. உங்களுக்கான என்ன இதில் சொல்லுங்கள். secant square x tan y into dx equal to secant square y Secant square y into tan x tan into d. இங்க யாரு நமக்கு yங்கிற டேர்ம் இங்க இருக்கட்டும், xங்கிற டேர்ம் இங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க xங்கிற டேர்ம் இங்க இருக்கட்டும், yங்கிற டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றா கண்ணு? secant square x into dx இருக்குது. ஆல்ரெடி இங்க ஒரு tan x இருக்கணும்னு டிவைடட் பை tan x எழுதிட்டேன். ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். மைனஸ் secant square y ஆல்ரெடி இருக்குது. இந்த tan y இங்க வந்துருச்சு. into dy வந்துருச்சு. கரெக்டாமா? ஆமாங்க சார். அவ்வளோதான் இன்டெகிரல் பண்றோம். integral secant square x divided by tan x into dx dx equal to equal mm, to secant square y tan x. So secant square y y y. to be சொல்றாங்க. tan x t ன்னு அப்போ டேரெக்டாக எழுதுறேன் சொல்லணும். tan x t எடுத்துட்டோம்னா அது நம்ம திரும்ப log நம்ம டேரெக்டாக எழுதலாம். ப்ளஸ் log எல்லாமே லாக் வந்து என்ன சொன்னேன், எல்லாமே லாக் வரும்போது இது ஒரு அடிஷனல் ஐடியா. எல்லாமே இது லாக் வரும்போது இந்த லாக் சிங்கிறது வந்து இது சரிங்களா? சார் நம்ம எக்ஸாம்ல சீன் போட்டாலும் மார்க் கொடுப்பாங்களா சார்? இல்லைடா சீன் போடக்கூடாது. லாக் வரும்போது சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம லாக் சி தான் போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஓகே எல்லா பக்கம் சைன் சேன் வரும்போது அது சைன் சீன் போட்டுட்டு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க சைன் போட்டு ஃபார்முலா இருந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே லாக்குன்னு ஓகே வரும்போது மேக்ஸிமம் லாக்கு இருக்குங்க. ஓகே சார். log of a minus b அப்புறம் log c by tan y equal to log of tan x. கரெக்டுங்களா? இப்போ எதனால ஆமாங்க சார். எதனால எடுக்கிறோம்னா இந்த லாக்னு வந்து கேன்சல் ஆகும். அதுக்காக தான் வந்து லாக் சி எடுத்தால் மட்டும் தான் கேன்சல் ஆகுதுன்னு ஆகாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக அப்போ tan x into tan y equal to c. இதுதான் நம்ம tan y இங்கே வந்துடும். இப்போ கிராஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்துடும். சரிடா? ஓகேங்க சார். என்ன டவுட் இருக்குது?